அதே மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டத்தில் மின்சாரத்தோட மின்சாரத்தோட சேர்ந்து இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 4 கிலோவாட் சிஸ்டம் நீங்கள் போட்டால் கூட 7 கிலோவாட்டு 8 கிலோவாட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 கிலோவாட்டுக்கு எவ்வளவு அந்த இன்வெர்ட்டருக்கு தங்குதோ, சோலார்லேருந்து பவர் வருதோ அதை பூரா எடுத்துக்கிடும். எக்ஸஸாக வேணும்னா ஈவிலேருந்து தான் எடுத்துக்கிடும். அதனால் ஒன்றும் குறை வராது, ஓவர்லோடுன்ற பிரச்சனையே வராது. ஆனால் ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டுட்டிங்க அப்படின்னா அட்வைசபிள் என்னென்னா ஒரு 50% ஆஃப் தி இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் ஒரு 4 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கீங்கன்னா 2 கிலோவாட் தான் லோடு கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது. 3வது என்னென்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் எல்லாத்துக்குமே பேட்ரி வைக்கணும். ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு பேட்டரியே கிடையாது. மெயின்டெனன்ஸு குறையுது. இப்போ லெட் ஆசிட் பேட்டரி போடுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க. வருஷம் 2வது வருஷம் மாதம் தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துடும். 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பராமரிக்கணும். லெட் ஆசிட் பேட்டரி வருஷம் 72% உங்களுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கும். 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் போகும்போது 40% அளவு கூட வந்துடும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்துடுச்சு. அப்படி நம்ம போட்டு நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆரம்ப கட்ட முதலீடு இருக்குது பார்த்தீங்களா, 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் ஒரு 4 கிலோவாட் சிஸ்டம் ஒரு 2,50,000 ரூபா 2,75 நம்ம போட்டுடலான்னா, இதே ஆஃப் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடுறீங்கன்னா 4 கிலோவாட் சிஸ்டத்துக்கு கிட்டத்தட்ட நெருக்கி 5,00,000 ரூபா வந்துடும். ஏன்னா 1 கிலோவாட்டுக்கு ஒரு லித்தியம் பேட்டரி போடணும்.